மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அதனால நம்முடைய வாழ்க்கையில யாரையும் நாம் அற்பமாய் எண்ணக்கூடாது, அற்பமாய் நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் நம்ம வீட்டில் எடுத்துக்கொள்ள வேண்டும். வயது முதிர்ந்த நம்முடைய பெற்றோர்களை, அவர்களை நாம் ஒரு நாளும் அற்பமாய் எண்ணக்கூடாது. வயது சென்றவர்களை உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் என்று நான் அற்பமாய் எண்ணக்கூடாது. நம்முடைய பெற்றோர்களை விட நாம் அதிகமாய் படித்திருப்பதினாலே நாம் அவர்களை அற்பமாய் நினைக்கக்கூடாது. தேசத்திலே எளியவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள், தேசத்திலே வறுமையில் இருக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்களை நாம் அற்பமாய் எண்ணக்கூடாது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரையும் அற்பமாய் எண்ண வேண்டாம். ஒருவேளை உங்களை யாரும் அற்பமாய் எண்ணினாலும் தேவன் உங்களை பார்க்கிறவராயிருக்கிறார், தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார், தேவன் உங்களை அற்புதங்களை காணும்படி செய்கிறவராயிருக்கிறார். ஆகையினாலே யாரும் உங்களை அற்பமாய் நினைத்தாலும் தேவன் என்னை பார்க்கிறார், தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், தேவன் என்னை அற்புதங்களை காண செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருங்கள், விசுவாசத்தோடு இருங்கள். அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாள் கானான் தேசத்திற்குள்ளே போய் அந்த கானான் தேசத்தினுடைய நன்மைகளை அனுபவித்தாள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில யாராவது உங்களை அற்பமாய் நினைத்தாலும் நீங்க சந்தோஷப்படுங்க. என்னை அற்பமாய் நினைக்கிறார்களா? ஆண்டவர் என்னை பார்க்கிறார். என்னை அற்பமாய் நினைக்கிறார்களா? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். என்னை அற்பமாய் நினைக்கிறார்களா? ஆண்டவர் எனக்கு அற்புதங்களை செய்வார். தேவன் என்னை வழிநடத்தி கானானுக்குள் கொண்டு போவார். அல்லேலூயா. அற்பமாய் நினைத்தவர்கள் கானானுக்குள் போகவில்லை, அற்பமாய் நினைத்தவர்கள் அழுது புலம்பினார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆகையினாலே அற்பமாய் யாரையும் நாம் நினைக்க வேண்டாம், அற்பமாய் யாரையும் எண்ண வேண்டாம். நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். நாம் நம்முடைய சபையிலோ, வீட்டிலோ, சமுதாயத்திலோ, வேலை ஸ்தலங்களிலோ யாரையும் அற்பமாய் எண்ண